ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையிலேயே தோசைக்கல்லோட செம்ம சண்டை. தோசையே வரவே இல்லை. அதனால் தோசைக்கிட்டேயும் தோசைக்கல்லுக்கிட்டேயும் கோச்சிக்கிட்டு நான் போகிறேன்டா சப்பாத்தி பண்ணுறதுக்கு அப்படின்னு நான் கிளம்பிட்டேன். சைட்லேயே நெய் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். யூஸ்வலாக நெய் கடையிலேருந்து வாங்குறது கிடையாது. என்னமோ வீட்டில் காய்ச்ச ஆரம்பிச்சிலேருந்து வீட்டு நெய் தான் பிடிக்குது. அதனால் காஸ்கோலேருந்து பட்டர் வாங்கிட்டு வந்து நானே காய்ச்சிடுவேன். நம்ம வீட்டில் காய்ச்சினா நல்ல மணமாகவும் நல்ல கலராகவும் நல்ல அந்த மணலாக எனக்கு என்னமோ ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை தான், பட் தட்ஸ் ஓகேங்க. வேறு என்ன பண்ண முடியும். இன்றைக்கி இட்லி பொடியும் அரைக்கிற நாள், ஸோ அதுவும் பண்ணணும். ப்ளஸ் இன்றைக்கி வந்து பெட்ஷீட் பில்லோ கவர் எல்லாம் வாஷ் பண்ணுற நாள். ஸோ இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு சப்பாத்தி மடன்னு சுட்டுட்டு இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு வீடு காமிக்கிறதுக்கு. இன்றைக்கி ஒரு கிளைண்ட்ஸ்க்கு வீடு காட்டணும். அந்த வீடு நான் உங்களுக்கும் காட்டுறேன். வீடு காட்ட மாட்டேன், வீட்டுக்குள்ளே இருக்கிற வெளியில் இருக்கிற வியூ காட்டுறேன். இது வந்து என் பெரிய பொண்ணு கடலைப்பருப்பு கொண்டு வா அப்படின்னா சமைக்கும்போது பொட்டுக்கடலை கொண்டு வரா. கேட்டால் ரெண்டுலேயுமே கடலைன்னு தானே இருக்குது அப்படின்றா. சரி, எப்படியோ காலையிலேயே என் பிபிஐ ஏற்றாம நானும் நல்ல நைஸாக ரெடியாகி கிளம்பிட்டேன். இதுதாங்க அந்த வீடோட பேக்யார்ட்லேருந்து பால்கனிலேருந்து இருக்கிற வியூ. இந்த வீடு வந்து இருக்கிற ஏரியாவில் நல்ல மலை, ஹில்லியாக, ஸ்லோப்பாக நல்லா அழகாக இருக்கும். ரொம்ப தூரம் வரைக்கும் இருக்கிற வியூ ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா வீட்டோட பேக்யார்ட்லேயும் ஸ்விம்மிங் பூல் இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. சாயங்கால நேரத்தில் இங்கே உட்காந்து அப்படியே ஒரு டீ குடித்தா ஒரு வடை சாப்பிட்டுக்கிட்டே சூப்பராக இருக்கும்ல. இனி அடுத்த வேலை என்னவென்றால் இதுதான். என் சின்ன பொண்ணோட ஸ்கூலில் இன்றைக்கி கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் லன்ச் வித் பிரின்சிபல். என் பொண்ணு தான் கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ். அதனால் இன்றைக்கி லஞ்ச் வந்து பிரின்சிபல் கூட சாப்பிட்றேன். எனக்கு வீட்டிலேருந்து லஞ்ச் வேண்டாம், எனக்கு வெளியேருந்து தான் லஞ்ச் வேணும்னு கேட்டுட்டா. சிக்கன் சாண்ட்விச் வேணும்னு கேட்டால் இந்த கடை சிக்-ஃபில்லேயில் தான் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. அங்கே போனால் செம்ம கூட்டம். அதையும் வாங்கிட்டு 12:25 முன்னாடி கொண்டு போய் ஸ்கூலில் ட்ராப் ஆஃப் பண்ணணும். ட்ராப் ஆஃப் பண்ணும்போது நம்ம ரிசப்ஷனில் ஒரு ஸ்டிக்கர் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டிக்கரில் வந்து நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், டேட், என்றைக்கு நம்ம ட்ராப் ஆஃப் பண்ணுறோம், டீச்சரோட பேர் ப்ளஸ் இவளோட கிரேடு, இதை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம கொண்டு வந்து ஃபுட்டில் ஒட்டிட்டோன்னா அந்த ஸ்டிக்கரை இந்த கார்ட் வந்து ஒரு 12 o'clock மாதிரி போக ஆரம்பிச்சிடும். 12:25 அவங்கவுங்க கிளாஸ் ரூமுக்கு போய் அந்தந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துரும். பேர் எழுத மறந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்களுக்கு லஞ்ச் கிடைக்காது. இனி அடுத்தது ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போகணும், லாண்ட்ரி பண்ணணும். வீட்டுக்கு வந்தால் இங்கே பாருங்கள் என்ன பண்ணி கிழிச்சிட்டேன்னு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கேன். காலைல சமைச்சியா, வீடு கூட்டினியா, பல்லு தேய்ச்சியா, குளிச்சியா, ஏதாச்சும் பண்ணியா? ராணி வாழ்க்கையில் உனக்கு கொட்டாய் வேறு இதில். நான் என் மில்லிக்குட்டி கூட இப்படி தான் பேசுவேன். என் குழந்தை மாதிரி தான் அது. நீங்களும் இப்படி தான் உங்கள் பெட்டு கூட பேசுவீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.